Let's turn to Revelation chapter 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். In these 3 chapters of Revelation, we see a message that is especially relevant to us today. இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாய் பொருந்தக்கூடியதான செய்திகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். Because everything around us indicates that we are approaching the coming of Christ. நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நாம் கிறிஸ்துவின் வருகை அதிகமாய் நெருங்கி வருகிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறவர்களாய் இருக்கிறது. And one of the messages in the book of Revelation is that Jesus is coming for a pure bride. ஒரு சுத்தமான மணவாட்டிக்காக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் தெளிவாக நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம். That's how the book of Revelation ends, with a vision of the church as the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாகத்தான் சபை இருக்கிறது என்கிற தரிசனத்தோடு கூட தான் இந்த புத்தகமானது முடிவு பெறுகிறது. I think if we are honest, most of us don't think very often of this subject of being the bride of Jesus Christ. நாம் நேர்மையாக இருந்தால் நாம் இந்த கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக இருக்கிறோம் என்பதை அடிக்கடி நாம் தியானிப்பதில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். So before we look at Revelation, I want to show you 2 verses. First of all, 2 Corinthians 11. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். In verse 2 and 3, 2-3 வசனங்கள். Paul says to the Christians in Corinth, I'm very jealous of you. I'm jealous for you with a godly jealousy, because I betrothed you to one husband, that is Christ. So I present you to him as a pure virgin. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Paul was the one who planted that church in Corinth. பவுல் தான் கொரிந்து சபையை ஸ்தாபித்தவர். But he was very concerned because the church was not growing the way it should grow. சபை வளர வேண்டிய விதத்தில் வளராமல் இருக்கிறபடினாலே பவுல் அதிகமாய் பாரப்படுகிறார். There's a lot of sin. அநேகமான பாவங்கள் அந்த சபையிலே காணப்படுகிறது. There were brothers fighting with each other. ஒருவரோடு சண்டை பண்ணக்கூடிய சகோதரர்கள் அங்கே இருந்தார்கள். And there were problems like that in Corinth, and Paul was concerned. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே காணப்பட்டபடினாலே பவுல் அதற்காக பாரப்படுகிறவராய் இருந்தார். And he said, you're supposed to be a pure virgin for the coming of for Jesus Christ your husband. உங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்கள் சுத்தமான பரிசுத்தமான மணவாட்டியாய் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறதே. And he says, God has given me the responsibility to prepare you as a virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று கன்னிகையாக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். See, every man would like to marry a virgin. ஒவ்வொரு மனிதனும் ஒரு கன்னிகையை தான் திருமணம் செய்யும்படியாக விரும்புகிறான். They don't like to marry a girl who's been corrupted by so many men. அநேக ஆண்களால் தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை எந்த மனிதனும் திருமணம் செய்வதற்கு மனப்பூர்வமாய் விரும்புவதில்லை. And all of you who are parents, you try your best to preserve your daughters without being corrupted before marriage. பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் திருமண வயது வரைக்கும் எப்படியாவது நான் அவளுடைய கன்னித்தன்மையை பாதுகாக்க வேண்டுமே என்று அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். And if you're a good parent, you'll be very strict with your daughters. நல்ல பெற்றோராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மகளுடைய விஷயத்திலே மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Those of you who don't have daughters may not understand that. மகள் இல்லாதவர்கள், பெண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. Paul was concerned for the church in Corinth like that, like a daughter whom he has to preserve as a pure virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று ஒரு சுத்தமான கன்னிகையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்றுதான் கொரிந்து சபையை குறித்து எண்ணும் பொழுது பவுல் எண்ணுகிறார், தன்னுடைய மகளை போல எண்ணுகிறார்.
And I say, if you're a good elder brother, you will have the same concern for every brother and sister in your church. நீங்கள் ஒரு நல்ல மூத்த சகோதரராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனை குறித்தும் சகோதரியை குறித்தும் இதே பாரத்தை தான் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். Like you want to preserve your daughter from bad men, you will seek to preserve the people in the church from worldly influences. தீமையான ஆண்களிடத்திலிருந்து எப்படி உங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறீர்களோ அதே போல உலகத்தினுடைய தாக்கத்திலிருந்து சபை பாதுகாக்கப்பட வேண்டுமே என்பதில் அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். Sometimes elders may say, what to do brother, the people are like that. என்ன செய்வது சகோதரரே, மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But you never say that about your daughter. ஆனால் உங்கள் மகளை குறித்து நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். If your daughter is going astray, you won't say, what to do brother, my girl is like that. உடைய மகள் வழி விலகி செல்லும் பொழுது என்ன செய்கிறது சகோதரே, மகள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? You'll be very strict with her. நீங்கள் மகளோடு கூட மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Because you love her. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள். In the church, many people think that if an elder is strict, he doesn't love me. சபையிலே மூப்பர் கண்டிப்புள்ளவராக இருந்தால் சபையார் எண்ணுகிறது என்னவென்றால் அவர் இடத்திலே நேசிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். If he speaks a strong message, that's not a loving message. ஒரு கண்டிப்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தால் இது என்ன, இந்த செய்தியில் அன்பே இல்லையே என்று சொல்கிறார். But you ask yourself, if you love your daughter, how will you show that love? நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி நீங்கள் காண்பிப்பீர்கள்? Allow her to do whatever she like and say what to do, she's like that. அவள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? அவள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று சொல்லுவீர்களா? Your love is shown by very strong language. உங்களுடைய அன்பு அங்கே மிகவும் கண்டிப்புள்ள ஒரு பாஷையாக வெளிப்படுகிறது. There are fathers who will beat their grown-up daughters if they hear that they even went to go and meet a boy. ஒரு பையனை போய் சந்திக்க தன்னுடைய மகள் போய்விட்டாள் என்று கேள்விப்பட்டாலே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தும் அடிக்கிற பெற்றோர் உண்டு. I believe such a father loves his daughter. அப்படிப்பட்ட தகப்பன் தன்னுடைய மகளை நேசிக்கிறான். Even if she is 20 years old. 20 வயதாக இருந்தாலும் கூட. We don't normally beat children when they grow beyond 13, 14. 13-14 வயதுக்கு மேலாக வளர்ந்தவர்களை நாம் பொதுவாக அடிப்பதில்லை. But this is very serious. ஆனால் இந்த காரியம் சீரியஸான காரியம். Why? ஏன்? Because one day you want your daughter to have a happy marriage. ஒரு நாளிலே உங்களுடைய மகளுக்கு சந்தோஷமான திருமணம் வாழ்க்கை அமைய வேண்டும், அவள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். You know that all children are foolish when they are 17, 18, 19, boys and girls. பையன்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் 17, 18, 19 வயதாக இருக்கும்போது அவர்கள் எல்லாருமே புத்தியினர்களாக இருக்கிறார்கள். They only think of having fun, don't think about the future. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எண்ணுவதில்லை, அவர்கள் எல்லாம் விளையாட்டு என்று எண்ணுகிறார்கள். They don't study hard in school because they don't think of the future. அவர்கள் பள்ளியிலே கஷ்டப்பட்டு படிப்பதில்லை என்றால் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. The girls will fool around with others in school and college because they don't think about their future. பெண் பிள்ளைகளும் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கும் பொழுது மற்ற பையன்களோடு கூட ஏமாற்றி விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. That is exactly how Christians also fool around with sin because they don't think about their future. அதே போலதான் கிறிஸ்தவர்களும் தங்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணாமல் இருப்பதனாலே அவர்கள் உலகத்தோடு பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். Okay, we can say that your daughter is not yet engaged to be married and that's why she is being free with boys. சரி, உங்களுடைய மகளுக்கு இன்னுமாய் நிச்சயதார்த்தம் நடைபெறவில்லை, ஆகவே எந்த பையன்களை பார்த்தாலும் அவள் சுயாதீனமாய் பேசுகிறாள் என்று சொல்லலாம். What if your daughter is already engaged to a man and then you see her fooling around with somebody? ஆனால் ஏற்கனவே உங்களுடைய பெண் ஒரு பையனுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்ட பிறகு மற்ற பையன்களோடு கூட போய் பழகி பேசி விளையாட ஆரம்பித்தால் என்ன செய்வீர்கள்? What will you do as a father or mother? ஓ தகப்பனாய் தாயா இருக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள்? That's what I will do as an elder in a church. சபைக்கு மூப்பனாய் இருக்கக்கூடிய நான் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். The same way you will do to your engaged daughter fooling around with some other man. உங்களுடைய மகள் நிச்சயம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மற்ற ஆண்களோடு கூட அவள் போய் விளையாடி கொண்டு பேசி கொண்டிருந்தால் எப்படி நீங்கள் செய்வீர்களோ அதே போல தான் நான் செய்ய விரும்புகிறேன் சபைக்கு. If you are not strict with that daughter, you don't love her. நீங்கள் அப்படிப்பட்ட மகளோடு கூட கண்டிப்பா இல்லை என்றால் நீங்கள் அவளை நேசிக்கவில்லை. So I am not afraid of preaching strong messages in the church because I see so many believers don't
keep their devotion to Jesus Christ. அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய தங்களுடைய நேசத்தை பாதுகாக்காதபடினாலே நான் கண்டிப்பான செய்தியை பிரசங்கிப்பதிலே தயக்கமடை காட்டவே மாட்டேன். But there are two ways in which you can preach a strong message. இரண்டு விதத்திலே ஒரு பிரசங்கியார் ஒரு செய்தியை பிரசங்கிக்கலாம். And many people who I hear preaching strong messages preach it in the wrong way. அப்படி கண்டிப்பான செய்தியை பிரசங்கிக்கிறவர்களை நான் கேட்கும் பொழுது அவர்கள் தவறான விதத்திலே கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். Many preachers and even some of our elders. அநேக பிரசங்கியார்களும் நம்முடைய மூப்பர்களிலேயும் சிலர். You can preach a strong message with the same spirit that the Pharisees wanted to throw stones at the woman caught in adultery. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லெறியக்கூடிய அதே ஆவியிலே நீங்கள் ஒரு கண்டிப்பான பிரசங்கத்தை சபையிலே பிரசங்கிக்க முடியும். You can be angry with people in your church and throw verses. சபையின் மக்கள் மீது கோபமாக இருந்து அவர்கள் மீது வசனம் என்கிற கல்லை நீங்கள் எறிந்து கொண்டிருக்கலாம். There's no difference between throwing verses at people and throwing stones at people. மக்கள் மீது கல் எறிவதற்கும் வசனத்தை எறிவதற்கும் வித்தியாசம் இல்லை. Have you ever thought about this? இதை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? You know that story where all the Pharisees stood in John 8 to throw stones at the woman caught in adultery. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த ஸ்திரீயை பிடித்து வந்த அந்த பரிசேயர்கள் எல்லாரும் கையிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அவள் மேல் எறிவதற்கு. If one of those Pharisees, that was his own daughter, அந்த பரிசேயரிலே ஒருவனுடைய மகளாக அவள் இருந்திருப்பாள் என்று சொன்னால் I don't think he would have picked up a stone. கண்டிப்பாக அந்த பரிசேயன் கல்களை எடுத்திருக்க மாட்டான். Even if he was a Pharisee. பரிசேயனாக இருந்திருந்தாலும் கூட கல்கட்டை எடுக்க மாட்டான். We are strict with other people's daughters, not our own daughters. மற்ற மக்களுடைய பெண் பிள்ளைகள் மீது நாம் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் மீது கண்டிப்பாக இல்லை. In the wrong way. தவறான விதத்திலே அப்படி இல்லை. We will throw stones at other people's sons and daughters, but not our own sons and daughters. மற்றவருடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மேல் கல்லெறிவோம். ஆனால் நம்முடைய சொந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர் மீது கல்லெறிய மாட்டோம். There we will try to save them, cover their sin, protect them. அந்த விஷயத்திலே நாம் எப்படியாவது இவளை பாதுகாக்க வேண்டுமே, இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டுமே என்று நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். I mean, if you had a daughter or son who fell into adultery, how many of you will go and expose it to everybody? உங்களுடைய மகனோ மகளோ விபச்சாரத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் எல்லாத்திலையும் போய் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா? You won't call all the people, say this is what my daughter did, let's throw stones at her, or this is what my son did. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இதைதான் என் மகன் செய்தான் மகள் செய்தால் ஆக எல்லாரும் கல்லெறிந்து எறியுங்கள் என்று சொல்வீர்களா? If we have such elder brothers in our church who will treat the people like their own sons and daughters, we'll have good churches. எங்கே தன்னுடைய சபை விசுவாசிகளை தன்னுடைய சொந்த மகன் மகளைப் போல நடத்துகிற மூப்பர்கள் இருக்கிறார்களோ அப்படியானால் அது நல்ல சபையிலே நீங்கள் இருக்கீர்கள் என்று அர்த்தம். But it's very rare to find such sons and daughters. ஆனால் அப்படிப்பட்ட Such elders. மூப்பர்களை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. Paul was one like that. பவுல் அப்படிப்பட்ட ஒரு மூப்பராக இருந்தார். He says, I'm jealous for you. உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். He doesn't say I'm angry with you fellas because you're so sinful. நீங்கள் இவ்வளவு பாவிகளா இருக்கிறபடினாலே உங்கள் மீது கோபமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. That's the way we speak to other people's sons and daughters. அப்படிதான் அவர் மற்றவருடைய பிள்ளைகளிடத்திலே பேசுவார். But to our own sons and daughters we'll say I'm jealous for you my son my daughter. ஆனால் நம்முடைய சொந்த பிள்ளைகளிடம் வரும்பொழுது என் மகனே என் மகளே உனக்காக நான் வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். I'm not angry but I'm jealous because you're engaged and you're still playing the fool with somebody. நீ ஏற்கனவே உனக்கு நிச்சயம் முடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் நீ மற்றவரிடத்திலே நீ போய் பழகி கொண்டிருக்கிறாய் ஆகவே உன் மீது நான் கோபமாய் இல்லை வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். My prayer is that God will raise up godly elders like that to lead our churches. நம்முடைய சபைகளை நடத்துவதற்கு இது போன்ற தேவ பக்தியுள்ள மூப்பர்களை தேவன் எழுப்புவார் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. Who have that jealousy. அந்த வைராக்கியம் கொண்டவர்களாய் இருக்கும்படியாக. Because there is an enemy who is always trying to draw them away. ஏனென்றால் எப்பொழுதுமே இவர்களை வழிவிலக செய்யும்படியாக இழுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள்.